வணக்கம். இது உங்கள் தன்னாட்சி. இன்றைக்கு நம்முடன் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இருக்கிறார். இந்த வரலாறு காணாத வாக்குப்பதிவு யாருக்கு சாதகம்? வணக்கம். யாருக்கு சாதகம்னு பார்க்கிறீங்க? இந்த வரலாறு காணாத வாக்குப்பதிவு. முதல்ல இந்த வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்துகள் இருக்கு. ஏன்னா, எஸ்ஐஆருக்கு பிறகு நடக்கிற தேர்தல். இங்க போன வாட்டி 2021 சட்டமன்ற தேர்தல் 73% இருந்துச்சு. அந்த நம்பர்ஸ இப்ப 75,00,000 வாக்காளர்கள் வெளிய போன பிறகு கம்பேர் பண்ணீங்கன்னா, 80.06 இருக்கணும் அப்படிங்கிறதா கணக்கு. ஸோ, அதுக்கு முன்னாடி நமக்கு உண்மையிலே ஹிஸ்டாரிக் எலக்ஷனா 2011 கிட்டத்தட்ட 78% வரைக்கும் வந்துருந்துச்சு. அந்த நம்பர் கூட வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்பர் கூட வரல ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க ஒவ்வொரு எலக்ஷன்லயும் புதிய வாக்காளர்கள் வர்றாங்க. உதாரணத்துக்கு இந்த தேர்தல்ல தேர்தல் ஆணையத்தோட டேட்டா படி ஒரு 15,00,000 வாக்காளர்கள் வந்திருக்காங்க. ஆனா, நீங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வாக்களிக்க மறந்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் அவங்கலாம் சேர்ந்து ஒவ்வொரு தேர்தலும் குறைந்தபட்சம் 30,00,000 வாக்காளர் இன்கிரீஸ் ஆயிட்டே வராங்க. மக்கள் தொகை ஏற ஏற அது ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, நீங்க அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பார்க்கும்பொழுது 4,61,00,000 இருந்து 4,83,00,000 கிட்டத்தட்ட 22,00,000 வாக்காளர் தான் ஒட்டுமொத்தமா இன்கிரீஸ் ஆயிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் எப்பயும் நடக்கின்ற தேர்தலை விட இது பெர்சன்டேஜா பார்க்கும்போது ரொம்ப வரலாறு காணாத ஹிஸ்டாரிக் அப்படி இப்போ விஜய் கூட ட்வீட் போட்டிருக்காரு ஹிஸ்டாரிக் எலக்ஷன். இல்ல அது மாதிரி நடக்கும். அண்ட் ஒசானிக் இமோஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அவங்க கட்சியோட ஜான் ஆரோக்கியசாமி. அதாவது என்னன்னா, அவங்க எதிர்பார்த்தது விஜய் எல்லா இடங்கள்லயும் அவர் தொடர்ச்சியாக பேசியது. காலையில எந்திரிச்சு போயிட்டு வாக்குச்சாவடில நின்னு நீங்க அந்த விசில பார்த்து ஒரு அடி தடுத்தீங்கங்கிறத கன்டினியூவா சொல்லிட்டே இருந்தார். அந்த அளவிற்கு ஒரு பெரிய அளவுல பெரிய அலை இருந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாருக்கும் கொடுக்காத பெரிய ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. ஒரு 4 இளைஞர்கள் வந்தாலே போதும் விஜய்க்கான ஒரு அலை சுனாமி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்க்கல. நான் சில இதுக்கு பூத்ஸ்க்கு போனேன். சீனியர் சிட்டிசன்ஸ் வந்தாங்க. பொறுப்பாக அவங்க தான் வந்திருந்தாங்க. மிடில் ஏஜ் வந்திருந்தாங்க. அவங்களும் விசிலுக்கு போட்டுட்டும் போடாம இருந்துட்டு அது ஒரு விஷயம். பட் ஆனா அந்த அளவுக்கு இளைஞர்கள் வாக்குகள்லாம் அப்படியே அதிகமா வந்துச்சு. அதெல்லாம் சொல்லிட முடியாது. ஸோ அந்த தேர்தல் எந்த அலையும் இல்லாத ஒரு தேர்தல் தான். ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இது மோஸ்ட் நீங்க கேட்ட கேள்விக்கு திராவிட மாடல் 2.0 வருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்படி கூட சொல்லலாம். கலைஞர் செய்ய முடியாத சாதனை ஸ்டாலின் செய்தார் அப்படின்னு கூட அதை பார்க்கலாம். அதாவது மாயாஜாலம் நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதாவது மக்கள் அப்படின்னு சொல்றாரு விஜய் தன்னுடைய அறிக்கையில. அதன் பிறகு வந்து அ அவர் தற்குறிகள்னு வைத்த விமர்சனத்த தான் அவரு குறிப்பிடுறார். ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னவங்க, கொள்கை தெரியாதுன்னு பேசினவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு ஜனநாயகத்தோட மதிப்ப நிரூபிச்சு காண்பிச்சிருக்கிறாங்கங்கிற மாதிரி தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்படிதான் இது பார்க்கணும். இல்லங்க. இன்னும் சொல்லப்போனா விஜய்க்கு வரப்போற பெர்சன்டேஜ் வச்சு நம்ம நிறைய வேலை செய்யணும்னு தான் நான் பார்ப்பேன். இன்னும் சொல்லப்போனா அரசியல் கட்சிகள். நீங்க இன்னைக்கு திமுக, அதிமுக மேல ஒரு கோபம் இருக்கிறது. அந்த கோபத்த தான் விஜயோட வெளிப்பட அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. அது முழு ஏற்பு இல்ல. இங்க விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. தொடர்ச்சியா ஏன்னா மாற்று அப்படின்னு ஒரு கருத்தை நீங்க முன் வச்சீங்கன்னா, மாற்றுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஆள் வந்துட்டே தான் இருந்தாங்க. போன வாட்டி கமல்ஹாசன் வந்தாரு. அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் சீமா வந்திருந்தாரு. இது மாற்றத்துக்கான தேடிட்டே இருக்கோம். இந்த இது உதாரணத்துக்கு ஒரு 15% விஜய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15% மாற்றத்திற்கான அந்த அப்படியே கண்குத்தி பாம்பா தேடிட்டு இருந்தோம். அப்படின்னா அப்பலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு கமலஹாசனை விட, சீமானை விட விஜய் பிடிச்சிருக்கு. அது காரணம் சில நேரங்கள்ல சொல்லும்போது நமக்கு ஒரு நடிகரை போல பிடிச்சிருக்கான்னு யாராவது ரொம்ப கேவலமா பேசுவாங்கறதுனால நம்ம என்ன சொல்லுவோம், மாற்றுன்னு ஒரு வார்த்தைய வச்சுக்கிறோம். இந்த மாற்றுன்னு சொல்றவங்கட்ட நான் இன்னுமே ஒரு கேள்வி கேட்பேன். உங்களுடைய எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பேர் கூட தெரியும். எந்த கட்சினாவது தெரியுமா? அதே நமக்கு தெரியாது. நம்ம மாற்றத்துக்காக வாக்களிக்கிறோம். திமுக சரிங்க. 10ஆம் பொதுவாக சொல்கின்ற விஷயங்கள தான் நான் பார்க்கின்றேன். விஜய் ஒருவேளை இந்த வாங்குகின்ற 15% வாங்குகிறார் அப்படின்னா, இது குறிப்பாக அந்த ஏஜ் குரூப்ல நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது எல்லோருக்குமே நான் இன்னொன்னு ஒரு அக்ராஸ் நீங்க அது படிச்சவங்க, படிக்காதவங்க அந்த டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. எல்லாருக்கும் விஜய் பிடிச்சிருக்கு. பிடிக்கிற காரணத்தினால நாங்க ஓட்டு போடுறோம். அது தவறு இல்ல. விஜய் இந்த 2 வருஷத்துல அரசியலாக இதெல்லாம் செஞ்சிருக்காரு. பல விஷயங்களுக்கு அறிக்கைகள் குடுத்தாரு. ஸ்டாண்ட் எடுத்தாரு. போராட்ட களத்திற்கு வந்தாரு. இல்ல போராட்ட களத்துக்கு தங்களோட தொண்டர்கள் அனுப்பிச்சாரு. இப்படின்னு ஏதாவது வரலாறு வந்துச்சுன்னா, நானுமே சேர்ந்து சொல்றேன். உண்மையிலே விஜய் ஒரு பெரிய மாற்றம் எனக்கு தெரிஞ்சாரு. விஜய் எனக்கு இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ விட பெரிய டேஞ்சரா தெரியுது. ஏன் டேஞ்சர்? ஒரு 2, 3 விஷயங்கள். 1 திருப்பரங்குன்ற மாதிரியான முக்கியமான பிரச்சனைக்கு விஜய் ஸ்டாண்ட் எடுத்துடணும். நான் பேச மாட்டேன். நிலைப்பாடு எடுக்காத எனக்கு நிலைப்பாடு. அது ரொம்ப மோசம். ரொம்ப ரொம்ப மோசம். இப்படியே சொல்ற செந்தில் சொன்னாங்க. ஏன் நிலைப்பாடு எடுக்காத நிலைப்பாடு. கவின் ஆணவ படுகொலைக்கு இன்னும் சொல்லப்போனா எப்பயுமே திமுக மேல இல்ல அதிமுக மேல எல்லாரும் குற்றம் சொல்லுவாங்க. அவங்க பெரும்பான்மை ஜாதியை நோக்கி போறாங்க. இல்ல இந்த வாட்டி கே.என். நேரு, கனிமொழி எல்லாரும் அவங்க வீட்டுக்கே போனாங்க. கவின் ஆணவ படுகொலை கண்டிச்சாங்க. நான் ஒரு படி மேலேயே போறேன். அதே சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் பாஜக சேர்ந்த அந்த வீட்டுக்கு போனார். ஆனா விஜய் கடைசி வரைக்கும் வாய் திறந்து பேசல. சில நேரங்கள்ல அந்த கட்சியில 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் தலைவர்கள் அறிக்கை எழுதுவாங்க. அது கூட பெருசா நடக்கல. அந்த கட்சியில இருக்கவங்க அந்த கடைசி நிமிஷத்துல ஒப்பனால தவிர விஜய் கடைசி வரைக்கும் கவின் ஆணவ படுகொலை குறித்து பேசவே இல்லை.
இதே மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. இங்க வந்து இப்ப வந்து அறிக்கைகள்லாம் குடுத்திருக்காரு. விஜய் வந்து ஆசிரியர் போராட்டம் நடந்துச்சு. சிவிலைட் போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பொழுது, விஜய் ஒரு சின்னதா நான் அவர்களுடன் உடன் நிற்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை கூட அவர் வாயில வந்து வரல. எழுத்துகளாக வரல. பேசாம இருந்தாரு. எல்லாம் முடிந்த பிறகு தேர்தல் அறிக்கைக்கு அதெல்லாம் பேசணும். அவங்க பேசியிருக்கிறாங்க. நானும் அதனால பேசுறேன். அப்படிங்கிற அளவுல மட்டுமே அது செஞ்சுட்டு இருக்காரு. நான் ஏன் ரொம்ப டேஞ்சரான ஆளுன்னு சொல்லி சொல்றேன்னா, நான் முதல்ல இருந்து நான் அந்த கட்சியிலிருந்து வெளிய வந்தது வந்து விஜய் குறித்து என்னோட விமர்சனத்த வச்சுட்டு இருக்கேன். அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கேன். பட் என்னைக்கும் நான் ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தேன். விஜய் வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல், ரிலிஜியஸ் நியூட்ரல் எதிராக்காரு. நான் ஒரு 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 குறிப்பிட்ட சாதியோட குறிப்பிட்ட மதத்தோட தன்னை பொருத்தி பார்ப்பதில்லை. இப்ப ஜோசப் விஜய்ன்னு யாரும் அவர் விமர்சிச்சப்பட அது பண்றதில்ல. ஆனா, உண்மையிலே எனக்கு திருச்சிக்கு போன பிறகு அவர் கோயிலுக்கு போனது, மசூதிக்கு போனது, இங்க சர்ச்சில போய் முட்டி போட்டு போனதெல்லாம் எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. நானும் இன்னொரு அரசியல்வாதி. இந்த ஓட்டுகளுக்காக நான் எந்த எவ்வளோ வேணா கீழ இறங்குவேன். அவ்வளோதான். இது இது என்ன விஜய் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அதாவது நம்ம அரசியலுக்காக, ஓட்டுக்காக எந்த தூரம் வேணாலும் போவேன். அது 1. நீங்க வீட்ல இருக்கிற குழந்தைகள்ட்ட வந்து அந்த இப்ப கூட ட்வீட்ல கூட நன்றி சொல்லியிருக்காரு. விஜய் மாமாவுக்காக உங்க வீட்ல நெறைய பேரு கிட்டத்தட்ட நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போ. டார்ச்சர் பண்ணி அவங்கள ஓட்டு போட வை அப்படிங்கிறது. நம்ம வந்து குழந்தைகளுக்கு என்ன அரசியல் தெரியும். இன்னும் சொல்லப்போனா நான் அதான் சொல்லியிருந்தேன். 15% ஓட்டு போடுறவங்களுக்கே அரசியல்னாலே என்னன்னு தெரியாத குழந்தைகளா தான் அவங்களே இருக்கிறாங்க. இந்த குழந்தைகள்ட்ட போய் அப்பா, அம்மா எப்படியே கம்பல் பண்ணி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்ல வைக்கிறது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மட்டமான அரசியல்னு பார்க்குறேன். அதுதான் நம்ம டேஞ்சரான அரசியல் பார்க்குறேன். இன்னொன்னு நீங்க வந்து சோசியல் மீடியால நெறைய ஏன்னா நான் அந்த கட்சியில நெறைய பேர் பின்தொடர்பவர்கள் இருக்கிறாங்க. நான் நெறைய பார்த்துட்டே இருக்கேன். நீங்க வந்து எல்லா கட்சியிலயும் கேவலமா பேசுறவங்க, இன்னும் சொல்ல பெண்கள் குறித்து விமர்சிக்கிறவங்க எல்லாமே இருப்பாங்க. ஆனா, தாவேக பாஜகவோட தாண்டி போயிட்டோம். எல்லாத்தையுமே சகட்டு வேலைக்கு யாரும் ஒரு ஒரு மரியாதைங்கிறது சுத்தமா கிடையாது. ஆ யாராவது ஒருத்தர் கமெண்ட் போட்டா, அவங்க வீட்டு பெண்கள் குறித்து உடனடியாக எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமா பண்றது. விஜய்யோட மனைவி முதற்கொண்டு விமர்சிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். நான் வந்து இந்த மண்ணுக்கு முற்றிலும் புறம்பான அல்ல தேவையற்ற கட்சி பாஜக அப்படிங்கிறதா என்னோட நிலைப்பாடா இருந்துச்சு. இன்னைக்கு பாஜக எவ்வளோ பெட்டர். தாவேக தான் பெரிய டேஞ்சரான பார்ட்டி. விஜய் வளர்ந்து ஏன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னா, விஜய் இந்த தேர்தலுக்கு பிறகு நிற்பாரா நிற்கலாங்கிறது தெரியல. ஆனா விஜய் வளர்த்து வைக்கிற அந்த கூட்டம் நிற்க நிற்க அது தமிழ்நாட்டுக்கே பெரிய டேஞ்சரான கூட்டமாக மாறும். இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல. தாவேக்கல நான் இன்னும் நிறைய நிர்வாகிகள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்க சொல்றாங்க. நான் ரொம்ப பயமா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி. என்னம்மா பயமா இருக்கு? நான் விஜய் ஓட்டு வாங்குவாருப்பான்னு நான் சொல்றேன். ஓட்டெல்லாம் வாங்குவாரு. அதானே பயமா இருக்கு. விஜய் மாதிரியோ இல்ல விஜயோடைய ஆட்கள் வந்து நாளைக்கு சட்டமன்றத்துக்குலாம் போறாங்கன்னா, அது தமிழ்நாட்டுக்கே பெரிய ஆபத்து. அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாவே வைக்கிறது. ஏன்னா, இந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க இன்னைக்கு நெறைய பேர் யாரு இப்ப வந்து இந்த பம்பத்தூர்ல இப்ப பாலமுருகன் ஒருத்தர் நின்னாரு. எனக்கு தெரியும் இந்த மாவட்ட செயலர்களே அதிகமாக ஊழல் செய்தது அவர்தான். எல்லா பொறுப்புக்கும் காசு. கிட்டத்தட்ட 35, 40 லட்சம் உடனே வாங்குனாரு. நெட் கேஷ்ல கார் எடுத்தாரு. இந்த தேர்தல் முதற்கொண்டு வட்டச் செயலர், வார்டு செயலர் எல்லாத்தையும் ஏமாத்தி ஏமாத்தி வந்து இதுல காசு வாங்கிட்டே இருக்காரு. இந்த நபர் இப்ப நாளைக்கு சட்டமன்றத்துக்கு போறாரு. உதாரணத்துக்கு அமைச்சரே ஆகுறாருன்னா, அவரு திமுக தூக்கி சாப்பிட்டுருவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா அவர் எப்படி திருடணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்போ எந்த விதத்துல நீங்க மாற்று. நீங்க காசு கொடுக்கிறது எல்லார் மேலயும் வந்துச்சு சொல்லப்போனா, இந்த தேர்தல் வந்து ஒண்ணே ஒண்ணு தான். இப்ப தேர்தல் ஆணையமே போய் நாங்களே உங்களுக்கு காசு எடுத்து குடுக்குறோம்பா. நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க கட்சிக்காரங்க அப்படி சொல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையம் எதையுமே கண்டுக்கல. மாற்றுன்னு சொல்கின்ற விஜய், நீங்க ஆர்.எஸ். முருகன் திருநெல்வேலி கேண்டிடேட் வந்து ரூ. 1000 ரூ. 1000 குடுத்தாரு. சேலத்துல 2 கேண்டிடேட் குடுத்தாங்க. திருச்செங்கோட்ல இவரு அருண்ராஜ் குடுக்குறாரு. விஜய் குடுத்தாருன்னு சில பேர் சொல்றாங்க. எனக்கு உண்மை தெரியாது. விஜய் குடுத்தாருன்னு சொல்லி சொல்றாங்க. இவரு ஆதவ அர்ஜுனா குடுத்தாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்.கே. நகர்ல மரியவசன் குடுத்தாருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எந்த வகையில நீங்க மாற்றுன்னு நீங்க முதல்ல சொல்லுங்க. தூய சக்தின்னு சொல்றாரு விஜய். உண்மையில விஜய் தூய சக்தி கிடையாது. இன்னைக்கும் அந்த வழக்கு நடக்குது. அந்த வழக்கு என்ன சாராம்சம்னு கேட்டீங்கன்னா, அந்த வருமான வரி வழக்குல கருப்பு பணம் நான் வாங்கினேன். ஆனா நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன். இதுதான் விஜய் சொல்ற ஒரே ஆனா தூய சக்தி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கட்சிக்குள்ள இவ்வளவு கரப்ஷன் நடக்குது. அத கண்டுக்கவே மாட்டேன். பணம் குடுத்து தான் ஓட்டு வாங்குவோம். அதையும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் நீங்கள் மாற்றாக இல்ல. அத விட பெரிய டேஞ்சரான முதல் தேர்தலே பெரிய டேஞ்சரா மாறிட்டு இருக்காரு. அப்படிங்கிற காரணத்துக்காக நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஃபேண்டம் பேஸ்ல இருக்கிறவங்க, அதாவது கொள்கை வர்சஸ் ஃபேண்டமா தான் இந்த தேர்தல பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா, அவங்க வந்து இப்படித்தானே எல்லா கட்சிகளும் ஆரம்பிக்கும்போது இருந்திருக்கும். அந்த கட்சிகள் இனிதான் ஒவ்வொரு காலகட்டத்துல முதல் தேர்தல தானே சந்திக்கிறாங்க. அப்புறம் அப்புறம் தான் அவங்க பக்குவப்படுவாங்கன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. இல்ல நிச்சயமா. அதாவது நான் திமுக, அதிமுக பெரிய கொள்கை குன்றுகளா சொல்லிட மாட்டேன். நிச்சயம் சொல்ல மாட்டேன். ஆனா, அவங்க வந்து ஒரு முகத்தை பார்த்து வாக்களிக்கிறார்களா? இல்ல கருத்தியல் ரீதியா வாக்களிக்கிறாங்கன்னா, கருத்தியல் ரீதியா எனக்கு பாஜகவை எதிர்க்கின்றது ஒரே கட்சி அதிமுக தான் இருக்கு. ஒருவேளை அதிமுக, பாஜக கூட்டணி இல்லாட்டி கூட அத நான் கன்சிடர் பண்ணிருப்பேன். எனக்கு இன்னைக்கு பல இஷ்யூஸ்ல பாஜக எதிரான நிலைப்பாடு எடுக்கணும். அது திமுக மட்டும் தான் இருக்கு. அந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டாலின் முகம் அழகா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் முகம் அழகா இருக்கு. அது இல்ல ஃபேக்டர். ஆனா விஜய் இத திரும்ப திரும்ப சொல்றார். என்னுடைய முகத்திற்கு தான் வாக்கு. நீங்க இந்த தேர்தல ரொம்ப கவனமா எந்த ஒரு அவர் போனது ரொம்ப லிமிட்டடான இடங்கள் தான். அந்த தொகுதிகள்ல கூட நான் வேட்பாளர்களை மேலே ஏற்ற மாட்டேன். இல்ல அவனோட பேரோட உச்சரிக்க மாட்டேன்னு விஜய் சொல்ல ஒரு விஷயம் என்பது, என்னுடைய முகத்த பாருங்க, விசில பாருங்க, போய் வாக்களிங்க. அவ்வளவுதான்.
அது ரொம்ப டேஞ்சர். நீங்க மன்னராட்சி மன்னராட்சின்னு சொல்லி சொல்றீங்க. விஜய் செய்யறது என்ன ஆச்சு இப்போ? நான் மன்னர். இந்த மன்னர் கீழ இத்தன அடிமைகள் 232 அடிமைகள இறக்கி விட்டுருக்கேன். அந்த அடிமைகள உட்கார்ந்து நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மன்னரின் சின்னம் அதானே விஜய் சொல்ல வராரு. எனக்கு வாக்களிங்க, எனக்கு வாக்களிங்க, மாற்றத்துக்கு வாக்களிங்கன்னா விசில மட்டும் நீங்க எந்த கேண்டிடேட் பத்தி உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவன் கேண்டிடேட் யாருன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கும் தெரியாது. ஏன்னா ஏடிஆர் ஓட ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 19% தாவேத் வேட்பாளர்கள் மேல கடுமையான குற்றங்கள் குற்றங்கள். அதிகம் 19% ஃப்ரெஷ் பார்ட்டி. தூய்மையான கட்சி. நான் முதல்ல இப்பதான் உள்ள வரேன். கஞ்சா வியாபாரிக்கு சீட்டு குடுப்பேன். நான் வந்து பாலியல் குற்றவாளிக்கு சீட்டு குடுப்பேன். நான் வந்து கொலை குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு வேட்பாளருக்கு சீட்டு குடுப்பேன். ஏன்னா நான் யாரையும் கேண்டிடேட் செலக்ட் பண்ணவே இல்ல. அப்படிப்பட்ட விஜய் வந்து இத ரொம்ப கவனமா செய்யும் பொழுது, அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல கொள்கையா இல்ல வந்து முகமான்றா முகத்திற்காக நீங்க வாக்களிங்க. என்னுடைய முகத்திற்காக வாக்களிங்க. நான் அதனால தான் சொல்றேன். இப்ப நீங்க பார்த்தவங்க இது விஜய்க்காக பேசுறவங்க எல்லாருமே எந்த அடிப்படையில நீங்க வாக்களிச்சு ரொம்ப தீவிரமா கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க. சர்க்கார்ல எனக்கு விஜய் பிடிச்சிருந்துச்சு. சூறாவளில எனக்கு விஜய் பிடிச்சிருந்துச்சு. இதுதான் உங்களுடைய பதிலா இருக்குதே தவிர, இந்த விஷயத்த விஜய் முன் வச்சு பேசினார். எனக்கு ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு. அது கரெக்ட்டா அத எடுத்துட்டு வந்தார். அது சுத்தமா வரல. அதுதான் ஆபத்துன்னு சொல்லி சொல்றேன். நீங்க அரசியல்மயப்படுத்தாதவர்கள்னு சொல்றதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா, விஜய் முகத்த பார்க்க போக தான் வந்தோம். அவர் பேசுறத பத்தின எங்களுக்கு அக்கறையே இல்ல. நீங்க திருச்சி கூட்டம் முதல் அது சனிக்கிழமை அரசு பண்ண ஆரம்பிச்சார். விஜயோட வண்டியில அந்த கேமரா இதெல்லாம் அறுந்துருச்சு. ஒயர்லாம் அறுந்துருச்சு. விஜய் பேசிட்டே இருந்தாரு. யாருக்கும் வெளிய கேட்கல. அப்ப நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டாங்க. விஜயின் பேச்சு கேட்காதவங்க கிளம்பி போனாரா? இல்லை. விஜய் பார்த்துட்டே நான் கிளம்பி போறேன். மதுரை மாநகர் நடந்தது. ரேம்ப் அப் முடிச்சோனே கூட்டம் கிளம்புனாங்க. நான் பார்த்து அந்த விஜய் வந்து பார்த்து வந்தேங்க. அவர் என்ன பேச எனக்கு என்ன? அத பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்த விஜய் வளர்த்துட்டே இருக்கார். அது இன்னொன்னு முதல்ல சொல்றேன். விஜய் வந்து பொலிட்டிக்கலா இருக்கிற வரைக்கும் தான் இந்த வாக்குகள் அவருக்கு வரும். உங்கள நீங்க பொலிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவர் கத்துக்க ஆரம்பிச்சுருவோம். நல்ல உதாரணம் ஒரு பொண்ணு வந்து நடுவுல விஜயோடைய இந்த வீட்டு பிரச்சனை வரும்பொழுது அந்த பொண்ணு சொன்னுச்சு, அவருக்கு 4 பொண்டாட்டி இல்லையா? இவருக்கு இப்படிலாம் சொல்லி ஒரு மாரி பேசுச்சு. அதற்கு பிறகு ஒரு ஊடகவியலாளர் அந்த பொண்ண பேட்டி எடுத்தார். அதற்கு பிறகு அந்த பொண்ணோட பெரிய மாற்றம் வந்துச்சு. பெரியாருடைய புத்தகத்த குடுத்துட்டு வந்தார். அந்த பொண்ணு பொலிட்டிசைஸ் ஆயிருச்சுன்னா, அது நிச்சயமா விஜய்க்கு ஓட்டு போடாது. விசிறிக்கு நிச்சயமா ஓட்டு போட்டதா நான் நம்புறேன். அதுதான் இங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. விஜய்யுடைய கூட்டம் என்பது பொலிட்டிக்கலா அரசியல்மயப்படுத்தாத கூட்டமாக இருக்கும் வரைக்கும், இது அவருக்கு வாக்களிக்காது.